லண்டனில் வசிக்கும் மக்கள் பெருகி வரும் அதிநவீன மோசடிகளால் அதிகளவில் பாதிக்கப்பட்டு வருவதாக மூத்த காவல்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இங்கிலாந்து மற்றும் வெயில்ஸில் நடக்கும் மொத்த குற்றங்களில் 41% மோசடிகளே என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த செப்டம்பர் 2025 ஆண்டு வரையிலான ஓராண்டில் மட்டும் சுமார் 40 லட்சம் மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. தேசிய அளவில் மோசடியால் பாதிக்கப்படுபவர்களில் 40%-இனர் லண்டனை சேர்ந்தவர்கள் என்று லண்டன் நகர போலீசார் தெரிவித்தனர். குறிப்பாக கொரியர் மோசடி சம்பவங்கள் 60%-க்கும் அதிகமானவை தலைநகரிலேயே நடக்கின்றன. இதனால் லண்டன் வாசிகள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றவாளிகள் பொதுமக்களையும் சட்டத்தையும் ஏமாற்றி வருகின்றனர். உதாரணமாக, ஹாய் அம்மா என குறுஞ்செய்தி அனுப்பி பணம் பறிக்கும் மோசடியில் இனி வருங்காலங்களில் மகனின் குரலையே AI மூலம் போலியாக உருவாக்கி மக்களை எளிதில் நம்ப வைக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். லண்டனில் தற்போது 6 வகையான மோசடிகள் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. காதல் மோசடி, கொரியர் மோசடி, முதலீட்டு மோசடி, பதவியை தவறாக பயன்படுத்துதல், பணப்பரிமாற்ற திசை திருப்பல் மற்றும் கார்டு மோசடிகள். இதில் பல நேரங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகளை கலந்து குற்றவாளிகள் மக்களை குழப்புகின்றனர். முதலீட்டு மோசடிகளில் 1/3 தற்போது கிரிப்டோ கரன்சி மூலம் நடப்பதாக மெட் போலீஸ் அதிகாரி வில் லைன் தெரிவித்துள்ளார். பாரம்பரிய வங்கி முறைகளை தவிர்த்து பணத்தை எளிதாக பறிக்க குற்றவாளிகளுக்கு இந்த டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் ஒரு வலிமையான கருவியாக மாறியுள்ளது.